எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தமிழக மக்களே நல்லா கேட்டுங்க. சொல்லக்கூடிய விஷயத்த என்னென்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக, அதாவது நல்லா பாருங்கள், தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளோட எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஸ்டாண்ட் பையில் வந்து விஜய் அவர்கள் வந்து நிற்கிறாருங்கிறத மட்டும் பாருங்கள். எத்தனையோ யூடியூப் சேனலில் நான் கமெண்ட்ஸில் பார்க்குறேன், கரூரில் வந்து 41 பேரை கொண்டாங்கல்ல, யார் கொண்டாங்கிறது விரைவிலே தெரியும். அவங்க அந்த சமயத்தில் கூட விஜய் அவர்களுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து பேராதரவோட துணை நின்னாங்க. ஆனால் தயவு செஞ்சு வந்து நீங்கள் அரசியல் விட்டு போயிடாதீங்க, தயவுசெய்து வந்துட்டீங்க, மக்களுக்காக நில்லுங்கண்ணா, கடவுள் உங்களோட துணை இருப்பார், நாங்கள் துணை இருப்போம், உங்கள் ரசிகர்கள் துணை இருப்போம், தொண்டர்கள் துணை இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர், இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பக்கவலமாக நின்னாங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் படிக்கும்போது நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும் போல். அந்தளவுக்கு ஏன்டா ஒரு மனுஷனுக்காக வந்து இத்தனை மக்களாட வந்து இவ்வளோ சொல்கிறாங்க, போயிடக்கூடாது, அரசியல் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப விஜய் அவர்கள் மேலே பாசம் வச்சுருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்னங்கிறாங்கன்னா, அண்ணா விஜயண்ணா, நீங்கள் வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வருதுங்கண்ணா, நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அசிங்கமான படம் வேணாம், நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் சினிமாவில் நடிக்க போங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போகவும் சொல்ல மனசு இல்லாமல், போக வேணான்னு சொல்ல மனசு இல்லாமல் எத்தனையோ வந்து பெண்கள் வந்து நான் கமெண்ட்ஸ் பண்ணதை நான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய திமுக 26 கட்சிகளோட கூட்டணியில் வந்து இந்த தேர்தலை சந்திக்குது. 2011 திமுக வந்து மறந்துடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2011 டெபாசிட்டே இல்லாமல், டெபாசிட் கூட வாங்காமல் தோத்த கட்சி தான் திமுக. அந்த நிலைமை இப்போ வந்து அவருக்கு திரும்ப வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், கூட்டணி கட்சி தலைவர்கள், அரசியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் அவர் ஒன்று சேர்த்துட்டாரே தவிர, அந்த தொண்டர்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட ஒரு தலைவர்களால் கூட அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. தேமுதிகவால் அப்படித்தான், சந்தர்ப்பத்துக்காகவும் பதவிக்காகவும் பணத்துக்காக மட்டும்தான் வந்து போய் சேர்ந்தாங்களே தவிர, தேமுதிக விஜயகாந்த் அவருடைய உண்மையான தொண்டர்களுடைய மனசில் என்ன இருக்குதுங்கிறது கூட தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வந்து திமுக போய் இது சேர்ந்துட்டாங்க தேமுதிக. இதை நான் ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் திருப்பி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய திமுக இன்றைக்கி ரஜினியும் திருப்பி விட்டு வேடிக்கை பார்க்குது. ஆனால் இது வரைக்கும் எப்படி எல்லா விஷயத்திலும் கடந்து வந்து விஜய் அவர்கள் ஆணித்தரமாக நின்றுருக்காங்களோ, அதே மாதிரி இந்த தேர்தல் 2026 விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் தான்.